இருக்காங்க. இதை எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு போகிற வழியெல்லாம் எல்லா இடத்துலயும் ஏதாவது பேச்சு. ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார், மோடி சார் நிறைய சார தமிழ்நாட்டுல எங்க தளபதி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணவரு. இந்த சார் வந்தாலும் சரி, எந்த சார் வந்தாலும் சரி, எல்லா சாருக்கும் ஒரே பதில் தான். 2026 தொடங்கி நிரந்தர முதலமைச்சர் எங்கள் தளபதி அவர்கள். என்ன ஒரு மைண்ட் செட்ல இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு இன்னுமே சுத்தமா தெரியல. இந்த 2025க்கு அப்புறம் வந்த வாக்காளர்கள் எல்லாரும், அந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க எல்லாரும் அவங்களோட பேரண்ட்ஸையும் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நானும் கொடுப்பேன், எங்க அம்மாவும் கொடுப்பாங்க. எங்க அம்மாவது ஒரு அட்ரஸ்ல இருக்கும், எந்த ஒரு அட்ரஸ்ல இருக்கும். எந்த ஒரு ரிஜெக்ட் ஆகும், எங்க அம்மாவது ரிஜெக்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த டே தமிழக மக்களுக்கு அவங்க சொல்ல போறது உங்க ஓட்டு கோயிண்டா. இதுதான் பிஜேபி அவர்கள், பிஜேபியில இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க போற நீதியா? இல்ல ஏக் பிளேட் பானிபுரி ஆவோ பையா அப்படின்ற மாதிரி வட மாநிலத்தவரை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு தமிழ்நாட்டுல பாஜக கால் விடணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. இங்க ஆல்ரெடி ஆண்டுட்டு இருக்கவங்களே தளபதி அவர்களை பார்த்து இருக்கிற பயத்தில் தான் மாநிலத்தில் அவங்களால எந்த தளபதியை எதிர்க்க முடியல அப்படின்ற பயத்துல தான் ஒன்றிய ஆட்சி மூலமா நம்மளை ஏவி விட்டு இருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து போராடுவோம். ஏன்னா நிறைய பிரச்சனை பண்ணிட்டோம், ஒரு துயர சம்பவத்துல இருந்து மீண்டு வந்திருக்கோம். நம்ம என்னெல்லாமோ பிரச்சனை பண்ணோம், எவ்வளவுலாம் தில்லுமுள்ளு பண்ணோம், படிப்படியா குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம். இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த நீதியை தட்டி கேட்டு திரும்பவும் தமிழக மக்களுக்காக நின்று போராடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஒரு மாவட்டத்தில் அல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடி கொண்டிருக்கிறது. வெறும் கட்சியாக இல்ல, மக்களாக, தளபதியின் உறவாக, தங்கையாக, அண்ணனாக, தம்பியாக, அம்மாவாக ஒவ்வொரு இடத்துலயுமே தன்னுடைய ஆதரவை ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச மட்டும்